ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ நம்ம இவ்வளோ லென்த்தாக நான் வீடியோ போட்டதில்லை. ஸோ இனிமேல் வந்து அந்த மாதிரி லென்த்தாக தான் வீடியோ போகலான்னு இருக்கேன். ஸோ ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக வந்து அப்டேட் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் சேர்த்து ஒரே வீடியோவாக அப்டேட் வந்து நான் போட்டுடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ வீடியோன்றது 8 மணிக்கு தான் வரும். ஸோ அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துங்க. அண்டு நிறைய பேர் விதவிதமான ஃபேன்ஸ் இருப்பீங்க, அஜித் ஃபேன்ஸ், ரஜினி ஃபேன்ஸ் சொல்லிட்டு. ஸோ யார் யாருக்கு எந்தெந்த வீடியோ வேணுமோ அதை அப்படியே ஸ்கிப் பண்ணி பார்த்தாலும் பார்த்துங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எஸ்கே அவருடைய மதராசி படத்துலேருந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தலம்பலை அப்படின்ற சாங்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 6 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறா சொன்னாங்க. பட் ஆனால் லேட்டாக தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ ரிலீஸ் ஆகி யூடியூப்ல வந்து நல்ல ஒரு வரவேற்பை பெற்றுட்டு இருக்கு. ஸோ சாங் வந்து பட்டை கிளப்பிட்டு இருக்கு. ஸோ சாங்னா சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம அனிருத் அவருடைய மியூசிக்கில் சாயா பேன்கர் வந்து பாடியிருக்காரு. ஸோ அவரும் நம்ம அனிருத்தும் காம்போவில் வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. ஸோ லிரிக்ஸ் வந்து சூப்பர் சுப்பு அவர்கள் எழுதியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து படத்தோட ப்ரொமோஷனாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக இனிமேல் டே பை டே அப்டேட் கொடுத்து படத்துக்கான ஹைப்ன்றதை வேறு லெவலில் ஏற்றுவாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் ரீசெண்டாக ஒரு காலேஜ் ஈவெண்ட்டில் இருக்கும்போது இந்த படம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு சில ஸ்டூடெண்ட்லாம் நான் கேள்வி கேட்டாங்க. ஸோ அதுலேயும் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுக்கு துப்பாக்கி மாதிரி ஒன்று பண்ணிட்டீங்க, அண்ட் சூர்யா அவர்களுக்கு கஜினி மாதிரி ஒரு படம் பண்ணிட்டீங்க. ஸோ எஸ்கே அவருடைய படம் எப்படி இருக்கும் அப்படின்னு மாதிரி கேட்டதுக்கு, ஸோ கஜினி மாதிரி ஸ்க்ரீன் பிளே இந்த படத்தில் இருக்கும். ஸோ துப்பாக்கி மாதிரி ஒரு கதை களம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படத்தில் இருக்கும், அது இந்த மதராசி படத்தில் இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதாவதுனா கஜினி துப்பாக்கி ரெண்டுத்தையும் கலந்து இந்த ஒரு படத்தை எடுத்திருக்காரு போல இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ செப்டம்பர் 5 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக தாறுமாறு சம்பவமாக இருக்க போது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய கூலி படத்தோட ப்ரொமோஷன் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணி வேறு லெவலில் போயிட்டுருக்கு. ஸோ ஆகஸ்ட் 2 இந்த படத்தோடைய ட்ரைலர் நான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா நேரு ஸ்டுடியோத்தில் வந்துன்னா ஒரு ஈவெண்ட் ஒன்று நடத்துகிறாங்க. ஸோ கூலி அன்லிஸ்டட் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுனால ஸோ கூலி ட்ரைலர் எப்போ வரும் அப்படின்றது தெரியல. ஸோ 5 மணிக்கு வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி, 6 மணிக்கும் கம்மி தான். ஸோ ஈவெண்ட்டே வந்து 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி தான் போகும். ஸோ இதனால் 7 மணிலேருந்து ஒரு 9 மணி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஈவெண்ட் முடிஞ்சு ரிலீஸ் பண்ணுறாங்களா இல்லை ரிலீஸ் பண்ணிட்டு ஈவெண்ட் நடத்துகிறாங்களா அப்படின்றதே தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சன் பிக்சர்ஸ் கன்ஃபார்ம் அப்டேட் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த ஒரு அன்லிஸ்டட் ஈவெண்ட்டில் யார் யாரெல்லாம் கலந்துக்க போகிறா அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதன்படி வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஷைபன் ஷாகிர், சத்யராஜ், சுதிகாசன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் நடித்த எல்லாருமே கலந்துக்கிறாங்க. ஸோ அமீர்கான் வருவாரான்னு எதிர்பார்த்தா, பட் அமீர்கான் அவர்கள் வரல. ஸோ இவங்க தான் கலந்துக்கிறாங்க. அண்ட் லோகேஷ் கனகராஜ், அனிருத் இவங்க 2 பேர் ரெடி அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ விட்டுருக்காங்க. ஸோ அனிருத் அவர்கள் லைவாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாரு. ஸோ கூலி பவர் ஹவுஸ் எல்லா சாங்குமே பண்ணுவார். ஸோ கண்டிப்பாக பீக் லெவலில் இருக்க போது. ஸோ ப்ரொமோஷன் ஒன்று செம்மையாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இன்னொரு ப்ரொமோஷன் ஒர்க் வந்து நான் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கூலி படத்தை டேரக்ஷன் பண்ண டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்களோட வந்து சன் பிக்சர்ஸ் பேசிகிட்டு இருக்க மாதிரி ஒரு வீடியோ வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஜாலியாக கிரிக்கெட் விளாண்டுக்கிட்டு பேசிகிட்டு இருக்க மாதிரி ஒரு வீடியோ ஒன்று எடுத்து அதை வந்து சண்டே 12 மணிக்கு வந்து டிவியில் டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு மாதிரி நான் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்க போகுது. ஸோ சனிக்கிழமை வந்து ஈவெண்ட் நடக்க போகுது. ஸோ மறுநாளே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு நிகழ்ச்சி வந்து நடத்துகிறாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் அண்டு சாண்டி மாஸ்டர் இவங்க 2 பேரும் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுவார் லோகேஷ் கனகராஜ் அவர்கள். என்ன தான் இன்டர்வியூவில் ஷேர் பண்ணாலும் இங்கே வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுவார். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் ட்ரைலர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அந்த ஒரு இன்டர்வியூ இருக்கிறதுனால கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் புதுசாக ரிலீஸ் பண்ணுவார். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ரீசெண்டாக கொடுக்கப்பட்ட ஒரு சில இன்டர்வியூலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து விஎஃப்எக்ஸ் காட்சிகள் கிடையாது. அண்டு நான் ஏற்கனவே எடுத்த படங்களும் அந்த போதை பொருள் இதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ ஃப்ரெஷ்ஷான ஒரு படமாக இருக்கும். ஸோ போய் பாருங்கள், பிடிக்கும் அப்படின்னு மாதிரி நான் சொல்லியிருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்க போகுதுன்னு. ஸோ புதுசாக லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த படம் வந்து அடுத்த வாரம் சென்சாருக்கு போகிறதா சொல்லப்படுது. ஸோ அடுத்த வாரம் சென்சார் போயிட்டு வந்துருச்சுன்னா படம் என்ன சர்டிஃபிகேட்னு தெரியும். ஸோ கன்ஃபார்ம் யூஎஸ் சர்டிஃபிகேட் தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுவாக தான் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்டு படம் எவ்வளோ டியூரேஷன் இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ அதுவும் சென்சாருக்கு போயிட்டு வந்தால் தான் தெரியும். ஸோ அதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 40 நிமிஷம் இல்லை அப்படின்னா 50 நிமிஷத்தில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. ஸோ என்னன்றதை சென்சார் வந்த அப்புறம் பார்க்கலாம். ஸோ அடுத்த வாரம் சென்சாருக்கு போகுது படம். ஸோ கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்க போகுது. ஸோ அண்டு ஏற்கனவே லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சொல்லியிருந்தது தான் நாகார்ஜுனா அவர்கள் அதிகமாக கெட்ட வார்த்தை பேசியிருப்பாருன்னு. கண்டிப்பாக வந்து அதெல்லாம் சென்சார் பண்ணி தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ அண்டு வேறு எங்கேயாவது பேட் வேர்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நான் தூக்கி தான் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் கூலி படத்தை ஓடிடியில் யார் வாங்கியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் தான் வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக வந்து சன் பிக்சர்ஸே சொல்லியிருக்காங்க. ஸோ அமேசான் பிரைம் எவ்வளோ கொடுத்து வாங்கியிருக்காங்கன்றது தெரியல. ஸோ கண்டிப்பாக ஹை ரேட்டில் வந்து வாங்கியிருப்பாங்க. அண்ட் இவங்க வந்து எப்படி வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகி 4 வாரம் கழிச்சு தான் ஓடிடியில் ரிலீஸ் ஆகுதுன்னா சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அண்ட் அடுத்தது வந்து நம்ம தளபதி விஜய் அவருடைய ஜனநாயகன் படத்தை பற்றின அப்டேட் தான். ஸோ ஜனநாயகன் படத்தில் ஆக்டர் டிஜே அவர் நடிக்கிறாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இவங்க வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. பட் ஆனால் இவர் நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ டிஜே அவர்கள் ரீசெண்டாக கொடுக்கப்பட்ட ஒரு இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் தளபதியோட ஜனநாயகன் படத்தை நான் நடிக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மமிதா பூஜி அவர்களுக்கும் நம்ம டிஜே அவர்களுக்கு இவங்க 2 பேருக்கு தான் சீன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ தளபதி கூட எனக்கு சீன் இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்லாம் நான் அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சிட்டு இருப்பேன். ஸோ எங்கே உட்காருன்னே தெரியாது. ஸோ தளபதி விஜய் அவர்கள் கூப்பிட்டு தான் உட்கார சொல்லுவார். ஸோ அப்போ வந்து என்கிட்ட கேட்டார் இந்த மாதிரி
என்னென்ன படம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு மாதிரி கேட்டார். ஸோ நான் வந்து அசுரன் படத்தில் தனுஷுக்கு பையனாக நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்கப்புறமா அவர் வந்து யோசிச்சுட்டு ஓ ஆமாம் அந்த ஒரு படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்களா, ஸோ அந்தளவுக்கு கெட்டப் போட்டிருக்கீங்க எனக்கு தெரியல அப்படின்னு மாதிரி தளபதி விஜய் சொன்னாராம். ஸோ இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ ஜாலியாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நாயகன் படத்துடைய ஷூட்டிங்கிறது நெக்ஸ்ட் ஆக்ட்ரஸை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு. ஸோ ஆகஸ்ட் மந்த்துக்குள்ளே இந்த படத்துடைய மொத்த ஷெட்யூல் முடிஞ்சிடும். ஸோ முடிஞ்சதுக்கப்புறமா படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணி அடுத்தடுத்து ஹைப் ஏற்றி படத்தை வந்து ஜனவரி 9ஆம் தேதி பொங்கலுக்கு நான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஏகே அண்டு லோகேஷ் கனகராஜ் இவங்க எப்போ இணைவாங்க அப்படின்ற மாதிரி ஏகே ரசிகர்கள்லாம் நிறைய எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இதன்படி லோகேஷ் கனகராஜ் அவர்கள்ட்ட ஒரு இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா கமல் ரஜினி அவங்க 2 பேருக்கும் படம் பண்ணிட்டீங்க அண்டு தளபதிக்கும் படம் பண்ணிட்டீங்க, எப்போ தலைக்கு பண்ணுவீங்க அப்படின்னு மாதிரி கேட்டதுக்கு ஸோ கண்டிப்பாக ஏகே கூட எனக்கும் பண்ண ஆசை தான். ஸோ அவர் இப்போ வந்து ரேசிங்கில் இருக்கார். அண்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா கையில் கைதி 2, விக்ரம் 2, லியோ 2, அமீர் கான் அவரோட ஒரு படம்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் கையில் வச்சுருக்கேன். ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக அவர்கிட்ட கதை சொல்லி நான் படத்தை பண்ணுவேன். ஸோ கதை நான் ரெடியாக இருக்குது. ஸோ ஏகே அவர்களை எந்த அளவுக்கு மாசாக காமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மாசாக காமிச்சு ஒரு படம் நான் எடுக்கணுன்றது எனக்கும் ஆசையாக இருக்குது அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்காரு. ஸோ இதனால் ஏகே அவர்களுடைய 67 இல்லைனா 65வது படம் வந்துன்னா கண்டிப்பாக வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் அவரோட இணைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்காக தான் ஃபேன்ஸும் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக தாறுமாறாக பண்ணுவார் லோகேஷ் கனகராஜ் அவர்கள். ஸோ தளபதிக்கு எந்த அளவுக்கு பண்ணாரோ ஸோ அதே மாதிரி தலைக்கு சம்பவம் பண்ணுவார். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஏகே ஃபேன்ஸ்லாம் செம்மையாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஏகே அவருடைய 64வது படத்தை யாதிக் ரவிச்சந்திரன் தான் டைரக்ஷன் பண்ண போகிறாருன்ற எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இந்த படத்துக்கான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுன்னா ஆகஸ்ட் ஃபஸ்ட்டு வீக்கில் வரும் அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. ஸோ ஆகஸ்ட் ஃபஸ்ட்டு வீக் இல்லை அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மந்த்துக்குள்ளே எப்போ வேணாலும் வரலாம் அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்டேட் வருதானே. ஸோ கண்டிப்பாக ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணி யார் டேரக்டர் யார் மியூசிக் டேரக்டர்லாம் சொல்லுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் அவருடைய 54வது படத்தை பற்றின அப்டேட் தான். ஸோ தனுஷ் அவருடைய 54வது படத்தை வந்து போர் தொழில் படத்தை டைரக்ஷன் பண்ணால் அவர் தான் வந்து டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போ போயிட்டு இருக்கிறதா வந்து அஃபீஷியலாக ஒரு போஸ்டர் மூலமாக கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம தனுஷ் அவர்கள் ஒரு எஸ்டிடி பூத்தில் என்ன ஃபோன் பேசிகிட்டு இருக்க மாதிரி ஒரு இமேஜெலாம் ஷேர் பண்ணி படத்தோட ஷூட்டிங்னா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கரெக்டாக வந்து நைட் ஷெட்யூல் போயிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ கண்டிப்பாக படத்தோட ஷெட்யூல்ன்றதை கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஏன்னா தனுஷ் அவர்கள் நிறைய படங்கள் வச்சுருக்கிறனால கண்டிப்பாக அந்த படத்தை ஷூட்டிங்னா கூடிய சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த அப்டேட் இந்த படத்தை வந்து எப்போ வருதுன்னு சொல்லிட்டு. அண்ட் அடுத்ததாக வந்து நம்ம எஸ்டிஆர் அவருடைய 49வது படத்தோட அப்டேட் தான். ஸோ எஸ்டிஆர் அவருடைய 49வது படத்தோடைய டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து ரமேஷ் பாலகிருஷ்ணா அவர்கள் அதாவது பார்க்கிங் படத்தை டைரக்ஷன் பண்ண அந்த டேரக்டர் தான் டைரக்ட் பண்ண போகிறாரு. ஸோ டான் பிக்சர்ஸ் அவருடைய தயாரிப்பில் இந்த ஒரு படம் உருவாக போகுதுன்னு சொல்லிட்டு அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ என்னாச்சுன்னு தெரில இடையில. ஸோ அவங்க வந்துனா கிடையாது. ஸோ அவங்க யாருமே கிடையாது. ஸோ எஸ்டிஆர் 49 வந்துன்னா நம்ம வெற்றிமாறன் தான் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி வந்துனா சொல்லியிருக்காங்க. ஸோ வெற்றிமாறன் அவரோட வந்துனா நம்ம சிம்பு அவர்களை கூப்பிட்டு போயிட்டு வந்ததுன்னா ஒரு டெஸ்ட் லுக் ஒரு ப்ரோமோலாம் ரெடி பண்ணி வேணா வச்சிருக்காங்களாமா. இந்த படத்துடைய பட்ஜெட்ன்றது அதிகமாக இருக்கிறனால சேலரி இஷ்யூ எதுனா போயிட்டு இருக்காமா. ஸோ இது முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ எப்போ ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15ஆம் தேதி, அதாவது கூலி படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸோ அன்னைக்கு வந்ததுன்னா தேட்டர்ஸில் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டீசரை போட்டுனா சம்பவம் பண்ணலான்னு முடிவு பண்ணி வச்சிருக்காங்களாமா. ஸோ பண்ணாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ யூடியூப்பில் வரதுக்கு முன்னாடியே தேட்டரில் வந்து ரிலீஸ் ஆகி சம்பவம் பண்ணிடும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்படியே ஆகஸ்ட் 15ஆம் தேதி விட்டாங்க அப்படின்னா அடுத்த வந்துன்னா இந்த ஆகஸ்ட் மந்தோட எண்டில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. செகண்ட் பா இதெல்லாம் தான் இன்றைக்கான அப்டேட். ஸோ இன்றைக்கான அப்டேட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஸோ இதெல்லாம் பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ஸாக பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி தமிழ் சினிமா இருக்க மூவிஸ் அப்டேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இட்ஸ் ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த பார்க்கலாம். தேங்க்யூ.